ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜாதகத்தில் ஒரு தசையை பற்றி கணிக்கிறப்ப, இப்போ குரு தசை நடக்குது, சனி தசை நடக்குது, புதன் தசை நடக்குது, அப்படி ஏதாவது ஒரு தசையை பற்றி கணிக்கிறப்ப இது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, அடுத்த 10 வருஷம் 5 வருஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுங்கிறத தசையும் புத்தியும் வச்சு கணிக்கிறோம். மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ சூரியன்லேருந்து சனி ஈராக இருக்க மற்ற எல்லா கிரகங்களை கணிக்கிறதுங்கிறதும் அது ஒரு டைப்பாக கணிக்கணும். ஆனால் இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது இருக்குது பாருங்க, இந்த 2 கிரகத்தையும் பலன் கணிக்கிறதுங்கிறது பெரிய வித்தை. அதுதான் ஜோதிட கலைன்னு சொல்கிறான். இப்போ ஒரு இடத்துல பாசிட்டிவாக எடுத்திருப்போம், இன்னொரு இடத்துல நெகட்டிவாக எடுத்து அதே பாயிண்ட் நெகட்டிவாக வரும் இன்னொரு ஜாதகத்தில். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இப்போது வக்ரம் பெற்ற கிரகங்களோடு ராகு கேதுகள் சேர்ந்தால் யோகம் அப்படிங்கிறோம் இல்லையா? சரி, ஒரு வக்ரம் ஆகாத கிரகம் ராகு கேதுவோட கனெக்ட் ஆனால் அது நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும். இப்போ பாருங்க, வக்ரம் ஆனதுனால ஒரு யோகத்தையும் வக்ரம் ஆகாததுனால ஒரு தோஷத்தையும் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராகு தசையில் மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி கேது தசையிலையும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நம்ம அடுத்த ஸ்டெப் போகும்போது இன்னும் கிளியர் ஆகும். அதாவது எப்படின்னா, ராகு தசைக்கு பலன் கணிக்கிறது அப்படிங்கிறத ஒரு பேராமீட்டர் ஒன்று வச்சுருக்கோம். அது நம்ம இதில் நிறையா வீடியோஸில் எடுத்துக்காட்டு ஜாதகங்களோட எல்லாம் போட்டிருக்கோம். அதாவது எப்படின்னா, இப்போ ராகுவுக்கோ கேதுவுக்கோ அந்த திசையில் அவர் பாசிட்டிவாக வேலை செய்ய போகிறாரா நெகட்டிவாக வேலை செய்ய போகிறாரா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதமான டூல்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த ராகு அல்லது கேது யாருடைய சாரம் வாங்கியிருக்கார், எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது உட்காந்துருக்க வீட்டு அதிபதி, அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார். இந்த 2 பாயிண்ட்டை வச்சு அந்த ராகு தசையோ அல்லது கேது தசையோ அந்த புத்தியோ யோகத்தை செய்யுமா அல்லது தோஷத்தை செய்யுமா, இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கிளீனான ஒரு முடிவுக்கும் வந்துடலாம், பர்ஃபெக்டாக எடுத்துட முடியும். இதுக்கு பல உதாரண ஜாதகங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? சரி, இப்போது அதே மாதிரி ஒரு ராகு தசைக்கு ஒரு அதிசயமான ஒரு பலன். என்ன அதிசயமான பலன்? யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், ஒரு கிரகம் வக்ரமாச்சுன்னா அது தோஷத்தை செய்யும், நேர் எதிரான பலன்களை செய்யும். வக்ரம் ஆகலைன்னா அது நல்ல பலன்களை எல்லாம் செய்யும் அப்படிங்கிறது இயல்பான ஜோதிட விதி. இதுக்கு இதை அப்படியே தலைகளை திருப்பி போட்டுருங்க, இலையை போடுறதும் இல்லாமல் குப்புரை போட்டு சாப்பிட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது மாதிரி நேர் எதிரான விதிகளும் வேலை செய்யும் இந்த ராகு தசையில். ஏன்னா ராகு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இல்லையா, அதனால தான் ரிவர்ஸ்லேயே போகிறது. இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக புரியும். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இந்த ஜாதகத்துக்கு 1981 அக்டோபர் 24 9:30 PM சென்னைன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக சென்னை கிடையாது, சென்னைன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஜாதகத்துக்கு லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கன்னி ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம். சரி, இப்போது இந்த ஜாதகத்துக்கு ராகு தசை எப்படி இருக்கும், அந்த ராகு தசை எப்படி இருக்கும்னு கேட்குறதுங்கிறத விட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் இதையே. அதாவது குடும்ப வாழ்க்கை இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம்? லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி சந்திரன், அவர் 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றவனோட இருக்கார், குருவோட இருக்கார், குரு சந்திர யோகத்தில் இருக்கார். அதே மாதிரி சனி சந்திரன் சேர்ந்து அது புனர்ப்பு தோஷத்தில் இருக்கார், புதன் சந்திரன் சேர்ந்து யோகத்தில் இருக்கார். ஸோ மொத்தத்தில் கேந்திரத்தில் பலம் பெற்று நிற்கிறார் ஒரு சில பிரச்சனைகளோட. இது குடும்பஸ்தானம். கலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது யாரு? 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்த அதிபதி குரு உச்சம் பெற்றவனோட நிற்கிறார். அப்போ 7ஆம் இடம் பலம் பெறக்கூடாது. சரி, 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னாக்க பார்க்கல. சரி, இப்போது இந்த ஜாதகத்தினுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக பிரச்சனையாக இருக்கும், பஞ்சாயத்தாக இருக்கும், கல்யாணம் காலதாமதமாகும், கல்யாணத்தில் பிரச்சனைகள் வரும், கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் கல்யாண வாழ்க்கை நிம்மதியாக போகாது, பிரிவினைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்னென்ன விதம் இருக்கோ அத்தனையும் சொல்லலாம். எது? இந்த ராகு 2ல் நிற்கிறதுங்கிறது தனிச்ச ராகு, 7க்கு அதிபதி குரு உச்சம் பெற்றவனோட நிற்கிறது. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் நிறைய நெகட்டிவ் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது நிற்கிது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால்
இந்த ஜாதகத்துக்கான ஆக்சுவல் பலன் என்ன தெரியுங்களா? இவங்க இந்த ஜாதகர் கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ணி கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அவ்வளோ பிரமாதமா இருக்குது. 2 பேருமே நல்லா படித்தவங்க, 2 பேருமே நல்லா வேலை பார்க்குறாங்க, அவருடைய மனைவியும் வேலை பார்க்குறாங்க, பொருளாதாரம் நல்லா இருக்கு, வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கு, சொத்து சொக சேர்க்கை இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அது எப்படிப்பா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கேட்கணும்ல. இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ப்ராப்ளம் இல்லை. அவங்க 2 பேரும் சண்டை ஓட்டு மல்லு கட்டி மண்டையை உடைச்சு தனித்தனியாக போயிடுவாங்களாங்கிற மாதிரியான அந்த பாயிண்ட்ல இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, குழந்தை இல்லை. கல்யாணம் ஆகி 10-15 வருஷத்துக்கு மேலாச்சு, குழந்தை இல்லை. அப்போ புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் ஏகப்பட்ட யோக பாக்கியத்தை கொடுத்து குடும்பத்தை ரொம்ப நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணி சொந்த பந்தம் முதல் கொண்டு நண்பர்கள் முதல் கொண்டு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணி அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்க. இப்போ இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்ததும் என்ன பார்க்குறோம்? 2ஆம் இடத்துல பாவகிரகம், 7ஆம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்காகி போய் உட்காந்துருக்கிறாரு, 8ல் கேது நிற்கிறாரு. அப்போ குடும்ப வாழ்க்கை நிற்காது, கல்யாணம் லேட்டாக நடக்கும், ஆனால் பிரிவினை ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷன் நமக்கு வந்துடும். ரைட்டா? ஆனால் இப்போ நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் இல்லையா, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு. அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாத்தையாக இருக்கும்னு சொன்னேன்ல. அப்போ நிம்மதியாக இருக்குது அதுன்னு தானே நான் சொன்னேன். இப்படி சமாளிஃபிகேஷனுக்குள்ளே போகக்கூடாது. ரைட்டா? குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், மற்ற வகையில் ஏதாவது ஒரு அடி வரலாம், ஒரு பொருளாதாரத்தில் அடி வரலாம், குழந்தைகளால் மன நிம்மதி இல்லாமல் போகலாம், அல்லது குழந்தை கிடைக்காம போகலாம். இந்த ஷார்ப்னஸ் கொடுக்கணும். இதை எப்படி கொடுக்குறது? அப்போ அதை விட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்ற மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ இதை ப்ரிடிக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்க, மறுபடியும் அந்த ஜாதகத்துக்குள்ளே போகலாம். இந்த ஜாதகத்தில் நம்ம எந்த ஒரு பலன் எடுத்தாலும் நீங்கள் தசாபுத்தியை இல்லாமல் பலன் எடுத்தீங்கன்னா அது அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் வராது. தசாபுத்தியை வச்சுத்தையும் பலனே எடுக்கணும், அப்போத்தையும் கரெக்டாக வரும். அப்போ தசாபுத்தியை வச்சு பலன் எடுக்கணும்னா, இந்த ஜாதகர் பிறந்தது 3 வருஷம் 8 மாதம் சூரிய தசை இருப்பு இருக்கையில் பிறந்திருக்கார். அப்போ முதல்ல 3 வருஷம் சூரிய தசையை போட்டுக்குங்க, அடுத்து ஒரு 10 வருஷம் சந்திர தசையை போட்டுக்குங்க, 13 வருஷம் ஆச்சு. அடுத்து செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் போட்டுக்குங்க, 20 வருஷம் ஆச்சு. சார், இந்த 20 வயசு வரைக்கும் விட்டுருங்க, நம்ம கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுங்கிறதுனால இந்த 20 வயசு வரைக்கும் பெருசாக ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் பால்யபிராயம், அது பலன் ஏதோ ஒன்று நல்லபடியாக நடந்திருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற காலத்தை எடுத்துக்கங்க. 20 வயசுக்கு மேலே ஆரம்பித்து 18 வருஷம் ராகு தசை நடக்குது. இதுதான் நமக்கு முக்கியம். 38 வயசு வரைக்கும் ராகு தசை நடந்திருக்கு சார் 20 வயசுக்கு அப்புறம். இந்த 20 to 38ங்கிறது என்ன சார்? படித்து முடிக்கிறது, வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுங்கிறது, ஃபைனான்ஷியல் செட்டில்மெண்ட், அதாவது கரியரில் செட்டில் ஆகிறது. இப்போ வெளிநாட்டு வேலையை விரும்புனாங்கன்னா அந்த மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி போகிறதுங்கிறது, திருமணம் பண்ணுறது, குழந்தை ஊட்டி கிடைக்கிறதுங்கிறது, சொத்து பத்து வாங்கிறதுங்கிறது, பிள்ளைகளுக்கு காசு பணம் சேர்த்து வைக்கிறதுங்கிறது. ஸோ இது அத்தனையுமே எதில் நடக்கும்? இந்த 38 வயசு, சற்றேறக்குறைய 40 வயசு. அந்த 40 வயசுக்குள்ளே எல்லாருடைய லைஃப்லையும் இதான் பாயிண்ட், பொதுவான பாயிண்ட் இல்லையா? அப்போது இந்த ஜாதகருக்கு ராகு திசை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் தி அதர் திங்ஸ். என்ன காரணம்? அதில் தான் இவ்வளோ செட்டில்மெண்ட்டும் நடக்கணும். 20 வயசுக்கு அப்புறம் ஆரம்பித்து 38 வயசு வரைக்கும் இந்த மொத்த செட்டில்மெண்ட்டும் இந்த ஜாதகத்துக்கு அந்த ராகுல தான் நடக்கணும். அப்போ இங்கே ராகு நெகட்டிவாக பேசுது. எது? குடும்பஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ தான் முதல் சொன்ன பலன். குடும்பம் கல்யாணமே நடக்காது, கல்யாணம் ஆனாலும் பிரிஞ்சிருவாங்க, டைவர்ஸ் ஆயிடுவாங்க, 2 கல்யாணம் நடக்கும், அல்லது நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அல்லது சாமியாரா சன்னியாசியா சுற்றுவேன்னு சொன்ன அப்படி கேட்க மாட்டேன், ஏதோ 2 இப்படி போயிட்டே இருக்கும். இது எல்லாமே எப்போ வரணும்? இதில் தான் வரணும், ராகு தசையில். பட் இந்த ராகு தசை இவருக்கு நல்ல யோக பாக்கியத்தை கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, 4 பேர்த்துக்கு மத்தியில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அந்தஸ்தையும் கொடுத்துருக்கு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போனோம்னா அப்போ எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு? ஏன் இந்த ராகு பாசிட்டிவாக நடந்துச்சுங்கிறதையும் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத இப்போ பாருங்கள். இந்த ராகுக்கு தான் நம்ம பலன் எடுக்கணும். இப்போ இந்த சர்ச்சைக்குரிய விஷயம், நான் கேட்ட கேள்வி எல்லாமே இந்த ராகுவை சுற்றி தான் வருது. அப்போ ராகுவுக்கு பலன் எடுக்கணும். அப்படிங்கிற ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் யாருன்னு பாருங்க. அவர் சந்திரன். அவர் எங்கே உட்காந்துருக்காரு? 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சரி, அப்போ ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா புனர்பூச நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்காரு. புனர்பூசம்ங்கிறது குருவுடைய சாரம். அப்போ அந்த சாரம் கொடுத்த குரு எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். குருவும் 4ஆம் இடத்துல இருக்கார்.
இப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்த சந்திரனும் ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த குருவும் 2 பேரும் சேர்ந்து அந்த ராகு பார்வையில 3ஆம் இடத்துலையும் லக்னத்துக்கு கேந்திரத்திலையும் உட்காந்துருக்காங்க. சரியா? இது ஒரு பாசிட்டிவான அமைப்பு ராகு தசைக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது இவங்க 2 பேரும் உட்காந்துருக்க ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும் சார். அந்த பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட் நல்லா இருக்கா? அருமையா இருக்கு. இது புதன். எப்படி இருக்காரு அந்த புதன்? வக்ரமா இருக்காரு சார். நல்லா பாருங்க, புதன் வக்ரமா இருக்காரான்னு. சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல வக்ரமா இருக்காரா? அப்போ இந்த ராகு தசையில தன்னுடைய படிப்பை கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்குது. படிப்புக்கேற்ற வேலையை கொடுத்துருக்கு, இன்டெலிஜென்ஸை கொடுத்துருக்கு, எல்லா இன்டர்வியூ பாஸ் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்கு, சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கு, மாமனார் வீட்டை சரி கட்டி மனைவி கட்டுற யோகத்தை கொடுத்துருக்குது. அது அரேஞ்சு மேரேஜா இருக்கட்டும், லவ் மேரேஜெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம். ஆக்சுவலி அரேஞ்சு மேரேஜ் இது. சரியா? எதுனாலும் மாமனார் வீட்டை சரி கட்டி பொண்ணு கட்டுற யோகத்தையும் கொடுத்துருக்குது. இவ்வளவுத்தையும் கொடுத்தாச்சு. ஆனா ஏன் குழந்தைய கொடுக்கல அப்படின்னு தெரியுங்களா? அதாவது என்னன்னா, இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் உட்கார்ந்த ஸ்தானாதிபதி புதன் வக்ரமா இருக்காரு சார். சொத்து சோகம் வாங்கி கொடுத்துருக்கு. அந்த 4ஆம் இட ஆதிபத்தியம் அத்தனையும் பண்ணியிருக்கு. கார் வண்டி வாகனம் வாங்கி கொடுத்துருக்கு. படிப்பை முழுமை பண்ணி கொடுத்துருக்குது. வேலை வெட்டிக்கு போயிருக்கிறாரு. புத்திசாலியா இருக்காரு. எல்லாம் சரி, ரைட். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த சனி 9ஆம் பாவாதிபதி அந்த 4ஆம் இடத்துல நிற்கிறார். 9க்கு அதிபதி 4ல் நின்றுச்சுன்னா பூர்வீக சொத்துலாம் இருக்கும். ஆனால் 8க்கு அதிபதியும் அதே சனி, அவர் 4ஆம் இடத்துல நிற்கிறார்ல, அப்போ பூர்வீகத்தை விட்டு இடம் மாற்றிடும். அதனால வெளிநாட்டு பிரயாணத்தையும் கொடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த வெளிநாட்டு பிரயாணத்தை கொடுத்து வெளியில் போய் உட்கார வச்சு சம்பாதிக்கலாம் வச்சாச்சு, எல்லாம் சரி. ஆனால் குரு எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்க. குரு உட்காந்துருக்கிறது சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உட்காந்துருக்காரு. சரியா? சித்திர 2ஆம் பாவத்துலன்னா செவ்வாயுடைய சாரம். அந்த செவ்வாய் குருவுக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். அந்த மறைகிறவனுக்கு வீடு கொடுத்தவன் நீசமாகிறான். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஷார்ப்பா பலன் வேணும்னா ரொம்ப கூர்மையா சீவிக்கிட்டே போகணும். அப்படி சீவுறதுக்கு தான் ட்ரை பண்றேன். பட் நிறைய குழப்பம் வேண்டாம், மேலோட்டமா போயிடுவோம். அப்போ இங்க குரு வக்ரம் ஆகல. நல்லா பாருங்க, இந்த குரு வக்ரம் ஆகி இருந்தால் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும். என்ன காரணம்? ராகு திசையினுடைய டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாரு? சந்திரனும் குருவும். இதுல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது நிறைய யோக பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்தவனும் ஆட்சி ஆகிறார், உச்சமாகிறார். அதே மாதிரி குரு நல்லா ஸ்ட்ராங்கா தான் உட்காந்துருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவனும் ஸ்ட்ராங் ஆகிறார், ஆட்சி ஆகிறார், உச்சமாகிறார், வக்ரமாகிறார், எல்லாம் தான் ஆகிறார். ஆனா இங்க குரு வக்ரம் மட்டும் ஆகியிருந்தால் இந்த ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும். குரு வக்ரம் ஆகல இல்ல, அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடை வந்துடும். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் வரும். சரி, நீ சொல்றதுபடி நாங்க ஒத்துக்கிறோம். சனி கூட வக்ரம் ஆகலையே, அப்புறம் வெளிநாடெல்லாம் போவாங்கன்னு சொன்னீங்க, அப்புறம்லாம் போயிட்டாங்க அப்படின்னாக்க வாஸ்தவம் தான். ஏன்னா எப்பயுமே ஆர்கியூமெண்ட் கொஸ்டின் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கேன். சனி வக்ரம் ஆகலை. அப்ப சனி வக்ரம் ஆகலைன்னா 9ஆம் இடத்ததிபதி சனி தானே, தாய் தகப்பனார்ட்ட இருந்து பிரிச்சிரும். அதுக்காக தான் வெளிநாடு கொண்டு போனது யோகம்னு நினைச்சுக்கு இருக்கான். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வருது தேசாந்திரம் போறதுன்றான். அதை ஒரு தோஷமா சொல்றான், யோகமா சொல்லலை. நமக்கு இந்த காலத்துல அது யோகம் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் சனி நெகட்டிவ் இம்பேக்ட், பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியேற்றி கொண்டு போனது. குரு நெகட்டிவ் இம்பேக்ட், புத்திர பாக்கியத்தை கொடுக்கல. ஆனால் இந்த இது புதன் வக்ரமானனால செல்வம், செல்வாக்கு, பொருளாதாரம், கல்யாணம், சோகம், ஏன்னா 4ஆம் இடம் சோகஸ்தானம்ல, அதே மாதிரி வண்டி வாகனம் கொடுக்கறது, சொத்து சோகம் கொடுக்கறதுங்கிறது, அப்படி எல்லா விதமான யோக பாக்கியத்தையும் கொடுத்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஒரு ராகு திசை யோக திசையா நடக்குது அப்படின்னா எந்த இடத்துல அது யோகம் பண்ணும், அதே இது எந்த இடத்துல அது பிரச்சனையை உருவாக்கும், என்ன மாதிரியான பலனை கொடுக்கும், என்ன மாதிரியான பலனை மறுக்கும் அப்படிங்கிறத நம்ம இது மாதிரியான விஷயங்களை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இவங்களுக்கான புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த ராகு தசை இவ்வளவு வித்த காமிச்சிருக்குது இல்லையா? இப்ப பாருங்க, 38 வயசு வரைக்கும் ராகு தசை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இவருடைய ஜாதகத்தில் ராகு தசை முடிஞ்சிருச்சா? பிரமாதமாக முடிஞ்சு வச்சு. 2020 ஜூலை மாதம் முடிஞ்சு வச்சு. ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சா? எஸ், 2020 ஜூலையில் ராகு தசை முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்சதும் அடுத்தது குரு தசை வந்தாச்சு. இப்போ குரு தசை எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வேற மாதிரி எடுக்கணும், அதை எடுத்துக்கிறலாம். ஆனால் ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ஒரு பலன் கொடுக்கும், ஒரு பலன் கொடுக்காதுங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இன்னொன்று, வக்ரமானா
அது பாசிட்டிவாக வேலை செய்யாது, நெகட்டிவாக வேலை செய்யும்னு நினைக்கிறோம் ஜென்ரலாக. அது ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும் வக்ரம் ஆகிறதுங்கிறது பாசிட்டிவ் உண்டு நெகட்டிவ் உண்டுங்கிறது. பொதுவாக வக்ரம் ஆச்சுன்னா ஒரு கிரகம் வந்து நெகட்டிவாக வேலை செய்யும்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. வக்ரம் ஆகிறதுனால ஒருத்தருடைய வாழ்க்கை மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு, வக்ரம் ஆகிறதுனால ஒருத்தருடைய வாழ்க்கை கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ரெண்டுமே வரும் அதில். அப்போ இது மேலே நோக்கி போகுதா, அந்த ராக்கெட்டை எங்கே பருத்துதுங்கிறது தான் சார் முக்கியம். நட்டக்குத்துல வச்சு பருத்துனா மேலே போகும், தலைகளாக கவுத்து வச்சு பருத்துனா கீழே போகாது, எல்லா பக்கமும் போய் வெடிச்சிடும் இல்லையா. அதனால என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இது மாதிரியான விஷயங்கள்ல பல்ஸ் பிடிச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான அம்சம். இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டா கொடுத்த அந்த நண்பருக்கும் நன்றி. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.